3, 2, 1, go! ஒண்ணும் இல்ல, பயப்படாத. எதுவும் ஆகல. எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. ஆனா மெஜஸ்டி மட்டும் புறப்படவே இல்ல. அவங்க இன்னும் ஸ்டார்டிங் லைன்ல தான் இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நீ புறப்படலாம். Come on, Majesty. உன்னால முடியும். பந்தயத்தோட முக்கியமான கட்டம் எட்டி இருக்கு. முதல் தடுப்பை தாண்டாங்க. ரெக்லெட் கீழே விழுந்துட்டாரு. உன்னால இது பண்ண முடியும். நீ காட்டுல குதிக்கிற மாதிரி தான். இப்போ 4வது தடுப்பை தாண்ட போறாங்க. அங்க கொஞ்சம் தண்ணியும் இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஹரிகேன் முன்னேறி முதல் இடத்துல போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு வீரர் கீழே விழுந்து பாரு. வேகமா போ. ஹரிகேன் முன்னேறி போயிட்டு இருக்கு. அது இப்போ 2வது நிலையில இருக்கு. மெஜஸ்டி இன்னும் கடைசி நிலையில தான் இருக்கு. இதோ இன்னொரு தடுப்பு வரப்போகுது. என்ன இது? ரம்ரோல போட்டியில இருந்து போயிட்டாரு. அவர் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வேகமா போ, நம்ம யாருன்னு காட்டலாம். கடைசியா வந்தாலும் மெஜஸ்டி எல்லா குதிரையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இதோ முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. பார்பியும் மெஜஸ்டியும் முன்னேறி வரத பார்க்கும்போது கண் கொள்ள காட்சியா இருக்கு. தொடர்ந்து சாம்பியனா இருக்கிற பிலிப்பை 2வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. பார்பி ராபர்ட்சன் தான் குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. இனிமே இந்த போட்டியில பார்பியால கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவரால தடுக்க முடியாது. கம் ஆன் மெஜஸ்டி. சுதந்திரமா பிறந்த சுதந்திரமா இரு. ஹரிகேன் வெற்றியை நெருங்கிட்டு இருக்கு. ஹரிகேன் போட்டியில முன்னேறி போயிட்டு இருக்கு. ஓ, போட்டியில என்ன இப்படி எல்லாம் நடக்குது? ஓ, இந்த குதிரை குதிக்கிறதுக்கு மறுத்துருச்சு. இப்போ பிலிப் தான் முன்னிலையில இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு தடுப்பை தாண்டனா கொல்மாண்டனியா இந்த வருஷமும் சாம்பியன்ஸ் ஆயிடுவாங்க. ஆல்பைனும் மெஜஸ்டிக் குதிரைகளும் எனக்குத்தான். ஒரு நிமிஷம் இருங்க. பாபி ராபர்ட்சன் திரும்ப வராங்க. அதுவும் ரொம்ப வேகமா வராங்க. பிலிப்ஸ் இப்போ தடுப்பு தாண்டுறாரு. ஓ, என்ன இது? இத நம்பவே முடியல. பாபி ராபர்ட்சன் தான் முதல் நிலையில இருக்காங்க. பிலிப் இப்ப முன்னேற முயற்சி பண்றாரு. இப்போ மெஜஸ்டியா ஹரிகேனா யார் ஜெயிக்க போறா? நம்ம ஜெயிச்சிட்டோம் மெஜஸ்டி, நம்ம ஜெயிச்சிட்டோம்.